அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேஷ ராசி முதல் கடக ராசி வரை ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு அஷ்டம சனி ஆரம்பமாக போகுது. சோ சில பேர் நீங்க குழப்பத்துல இருந்தீங்க, கடுமையான பலன்கள் ஏதாவது கிடைக்குமான்னு. அப்படி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதற்கான காரணம் என்னன்றதை இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த ஆண்டு முழுவதும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்றதையும் துல்லியமாக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவலை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இந்த தகவல் நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நிறைய பேர் நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்த விஷயம், குறிப்பாக கருங்காலி பற்றிய பதிவுகளை அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரிஜினல் கருங்காலி மாலை எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. அது போன்ற கருங்காலி மாலைகளை அணியும் போது எந்தவித பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்கும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலைகளை நம்ம வாங்கி பூஜை பண்ணி கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலையை வாங்கி கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறதே கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இதை நம்ம வாங்கி கொடுக்கிறோம். மேலும் இந்த கருங்காலி மாலையை நம்ம வாங்கி டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறது கிடையாதுங்க. வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜையை செய்யறோம். பிறகு 108 முறை வராகி காயத்ரி ஜபம் செஞ்சு மந்திர உருவேற்றி இந்த மாலையை நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறோம். சோ இந்த மாலை ஒரு நல்ல கவசமாகவும் இருக்கும். இந்த கருங்காலி மாலைக்கு நிறைய பலன்கள் உண்டுங்க. அதுல குறிப்பிடத்தக்க பலன்கள்னு பார்த்தோம்னா நல்ல பணவசியத்தை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, வாராக்கடன்கள் இருந்தால் வசூலாகும், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, வராகி அம்மனுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவது, உடல் ரீதியான ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை கெட்ட ஆற்றலை விரட்டி அடிப்பதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூஜையை நம்ம செஞ்சு கருங்காலி மாலையை நம்ம டிஸ்பேட்ச் பண்ண போறோம். இந்த மாதம் டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார அமாவாசை மற்றும் ஹனுமன் ஜெயந்தி இருக்கக்கூடிய நாள். அன்னைக்கு தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காக பூஜையை ஆரம்பிக்க போறோம். ஜனவரி 2ஆம் தேதி கொரியர் நம்ம அனுப்பிடுவோம். முக்கியமான விஷயம், இந்த கருங்காலி மாலையின் விலை சற்று அதிகம் தாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் தான். நீங்க எத்தனை டெஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த அளவிற்கு பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி நீங்க வாங்கி யூஸ் பண்ணும் போதே அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரியும். சோ தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். மாலை வேணும்னு இருக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எதுல வேணாலும் அனுப்பலாம். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இலவசம். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ், கொரியர் சார்ஜஸ் தனியாக இருக்குங்க. சோ தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். அதே போல நம்ம சேனலுக்காக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். இது இன்னமும் நம்மள கனெக்டடா வச்சிருக்கோம். சோ நீங்க எல்லாருமே வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிடுங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 2 குரூப் உங்களுக்கு வரும். டிவைன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் மற்றும் அஸ்ட்ராலஜி சப்போர்ட்னு இருக்கும். இந்த 2 குரூப்லயுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் தெரியாமல் ஆட் குரூப்னு கொடுத்து புதியதா குரூப் கிரியேட் பண்றாங்க. அப்படி நீங்க செய்ய வேண்டாம். ஆல்ரெடி 2 குரூப் மட்டும் இருக்கும். அதுல மட்டும் நீங்க ரெக்வெஸ்ட் கொடுத்தா போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், யூடியூப்ல நம்ம ஷேர் பண்ண முடியாத சில விஷயங்களை கூட அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஷேர் பண்றோம். சோ நம்ம எல்லாருமே ரொம்ப அதிகமா கனெக்டடா இருப்போம். மறக்காம நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க சிம்ம ராசிக்கான 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோகத்துல மாற்றங்கள் இருந்ததுங்க. இதற்கு காரணம் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருந்ததுனால நிறைய பேருக்கு வேலையில மாற்றங்கள், சில பேர் வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்ததுங்க. ஆனால் அந்த நிலை இந்த 2025ஆம் ஆண்டு மாறப்போகுதுங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம் எதுவாக இருந்தாலுமே அதில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும். இதற்கு காரணம் 2025 மே மாதம் குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வராருங்க. மே மாதம் 14ஆம் தேதி பெயர்ச்சி இருந்தாலும் கூட அவருடைய பலன்களை 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே கொடுக்க ஆரம்பிப்பார். அடுத்ததாக சனி பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு வரப்போறாரு. அதனால ஏதாவது கெடு பலன்கள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுல
எந்த ஒரு கெடுதல்களையும் சனி பகவான் கொடுக்க மாட்டாரு. இதற்கு காரணம் போன முறை பார்த்தோம்னா தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியிலிருந்து சனி பகவான் கடகராசியை பார்த்தாரு. அதனால தாங்க கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியின் தாக்குதல் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஆனால் இப்ப மீன ராசியிலிருந்து சிம்ம ராசியை 8ஆம் பார்வையாக பார்க்க போறாரு. இதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுல சனியின் தாக்குதல் இருக்காதுங்க. மேலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யும் போது சனியின் தாக்குதல் வெகுவாக குறையும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகமா கவனத்தை நீங்க செலுத்தணும். குறிப்பாக கால் பாதம் எலும்பு பகுதிகளில் அக்கறை எடுத்துக்கணும். பயணங்களின் போது கொஞ்சம் கவனம் தேவை. 11ஆம் இடத்துல குரு வர போறதுனால பணவரவெல்லாம் தாராளமாக இருக்கும். ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் அக்கறையா இருக்கணும். அஷ்டம சனி போகும்போது மைண்ட் கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்கும். மன உளைச்சலை கொடுக்கும். எந்த கவலையும் இல்லைன்னா கூட இனம் புரியாத ஒரு கவலை மனதின் ஓரத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். சோ நீங்களாகவே அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரணும். ஜென்ம ராசியில கேதுவும் 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்க போறாங்க. சோ திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி ஆண் பெண்களுக்கு திருமணம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இருந்தாலும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய திருமணக்காரகனாகிய குரு பகவான் அந்த திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பார். உங்களுக்கு வரக்கூடிய வரன்களை கொஞ்சம் நல்லா நீங்க செக் பண்ணிக்கணும். ஜென்ம ராசியில கேது பகவான் இருப்பதனால குடும்ப விவகாரங்களில் 3வது நபருடைய குறுக்கீடுகளை கொஞ்சம் தவிர்க்கணும். பர்சனல் விஷயத்தை வெளியாட்கள் யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காதீங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும். சொந்தமாக வீடு வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் குரு பகவான் கொடுப்பாரு. லோன் ஏதாவது அப்ளை பண்ண போறீங்கன்னா அவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக வரும். வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் விரிவடையும். மாணவர்கள்னு வரும்பொழுது கல்வியில் கொஞ்சம் கூடுதலான அக்கறையை நீங்க எடுத்துக்கணும். கொஞ்சம் கவன சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சோ நீங்க படிப்புல ரொம்பவுமே கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும். கொஞ்சம் கூடுதலான அக்கறை நீங்க கல்வியில எடுத்துக்கிட்டாலே போதும் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அஷ்டம சனி காலத்துல கொஞ்சம் ஞாபக மறதி அதிகரிக்கும். சோ நீங்க படிச்சதை நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 7ஆம் இடத்துல ராகு பகவான் வரப்போறதுனால கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் மட்டும் கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இண்டிவிஜுவலா பிசினஸ் பண்ணீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த நபர்களுடன் அதிகமான நேரத்தை நீங்க செலவிடுவீங்க. எதிர்காலத்தை முன்னிட்டு வரும் 2025ஆம் ஆண்டு நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அனுபவசாலிகளிடம் ஆலோசனைகளை பெற்றதற்கு பிறகு அந்த முடிவுகளை நீங்க எடுங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் போன்ற கொஞ்சம் ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட்ல பணத்தை போடுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு பார்த்தோம்னா பிரதோஷம் அன்னைக்கு மாலை 4 மணி முதல் இரவு 9 மணிக்குள்ளாக சிவலிங்க தரிசனத்தை நீங்க செஞ்சாலே போதும் சனி பகவானின் அருளை பெறலாம். இதை தாண்டி மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் நீங்க வாங்கி கொடுத்து 11 முறை ஆஞ்சநேயரை சுத்தி வாங்க. ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யுங்க. இப்ப நம்ம பார்த்த பரிகாரங்களை செய்யும் போது 2025ஆம் ஆண்டு ஒவ்வொரு நாளுமே அதிரடியான முன்னேற்றங்களை பெறக்கூடிய நாளாக அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு சின்ன தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் ஜனவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கிறதுனால ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க ஜனவரி 10 முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க தெளிவா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. ஜாதகம் இல்லாதவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தால் போதும் ஜாதகத்தை கணித்து துல்லியமாக பலன்களை நம்மால் சொல்ல முடியும். முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸ்மே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியலங்க. சோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டும் போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.